அருகில் ஒரு ஊர் உள்ளது. அந்த ஊருக்கு திருக்கோவிலூர், திருவெக்கா, திருவூரகம் என்ற 3 பெயரும் உள்ளது. இது மிக மிக பிரசித்தமான ஒரு திவ்ய தேசம். இங்குதான் நாம் அனைவரும் திருப்பாவை சொல்கிறோம் அல்லவா? அது எதில் சேர்ந்தது? 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4000 பாட்டுகள் இருக்கு. 12 ஆழ்வார் இருக்காங்க. அதுல ஒரு ஆழ்வார் பெரிய ஆழ்வார், அவருடைய புத்திரி தான் ஆண்டாள். அவர் பாடியது திருப்பாவை, நாம் அனைவரும் அறிவோம். பாக்கி 12 ஆழ்வார் எல்லாரும் சேர்த்து பாடியதுதான் 4000 பாட்டு. அப்ப அந்த 4000 பாட்டுல முதல் பாட்டு பாடி ஆரம்பித்த இடம் இது. இந்த இடத்தில் எந்த பெருமாள் உள்ளார்? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்விப்படவில்லையா? சரி, ஒரு க்ளூ தரேன், நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. திருப்பாவையில 3வது திருப்பாவை மற்றும் 24வது திருப்பாவை இந்த பெருமாளை பற்றி சொல்கிறோம். உலகளந்த பெருமாள், ஓங்கி உலகளந்த பெருமாள், ஓங்கி உலகளந்த பெருமாள் காஞ்சிபுரத்தில். அந்த இடத்திற்கு, திருஸ்தலத்திற்கு திருக்கோவிலூர், திருவெக்கா, திருவூரகம் என்றும் பெயர் உள்ளது. இப்படிதான் தெரியப்படுகிறது. இனி புறப்படுவோமா? எந்திரமாரி போய் சேவிப்போமா? நடக்க ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போம். தத்துவமா சொன்னீங்களே, கண்ட எப்படி எழுத்து வைங்க, நடக்க ஆரம்பிங்க. ஸ்ரீ ஹரி சரணம் கோவிந்தா சரணம் 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 கோவிந்த சரணம். ஸ்ரீ ஹரி சரணம் கோவிந்தா சரணம் 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 கோவிந்த சரணம். ஸ்ரீ ஹரி சரணம் கோவிந்தா சரணம் 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 கோவிந்த சரணம். ஸ்ரீ ஹரி சரணம் கோவிந்தா சரணம் 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 கோவிந்த சரணம். நாயகன் ஸ்ரீ ஹரி சரணம் சரணத்தை கோவிந்தாய் கோவிந்த சரணம். நாயகன் ஸ்ரீ ஹரி சரணம் சரணத்தை கோவிந்தாய் கோவிந்த சரணம் சரணம். ஸ்ரீ ஹரி சரணம் சக்தியை வருமாய் கோவிந்த சரணம் சரணம். ஹரி 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 ஓம். Hare
வந்து சேர்ந்து விட்டோம். உலகளந்த பெருமாள் இங்கே காட்சி தந்திருக்கின்றார். கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தா. அதாவது இந்த நாகராய பிரபலம் பிறந்தது இங்கேதான். பெரியாழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார் மூவரும் சேர்ந்து முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்று 100 100 100 300 பாடல்களை இங்கேதான் ஆரம்பித்து முதலில் பாடினார்கள். 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி இங்கேதான் ஆரம்பித்தது. ஆக இந்த கோவிலில் வந்து அவர்கள் ஓடிய அந்த முதல் 3 பாடல்களை, முதல் திருவந்தாதியின் முதல் பாடல், இரண்டாம் திருவந்தாதியின் முதல் பாடல், மூன்றாம் திருவந்தாதியின் முதல் பாடல் ஆகிய அந்த 3 பாடல்களை இங்கு எம்பெருமான் முன் நின்று நாம் பாடி மகிழ்ந்து எம்பெருமானும் மகிழ இந்த ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். வையம் தகழிய வார்கடலே வார்கடலே நெய்யாக, வையம் தகழிய வார்கடலே வார்கடலே நெய்யாக, நெய்ய கதிரோன் நிலையாக, செய்ய சுடழியா நடிகே, நெய்ய கதிரோன் நிலையாக, செய்ய சுடழியா நடிகே, தகழிய மனவெளியாக இன்புறு சிந்தை இருநெறியா, அன்பே தகழிய மனவெளியாக இன்புறு சிந்தை இருநெறியா, நன்புருவி ஞான சுடர் விளக்கினே நாரணது, நன்புருவி ஞான சுடர் விளக்கினே நாரணது, நாரணது ஞான தமிழ் புரிந்தரான் புரிந்தரான், நாரணது ஞான தமிழ் புரிந்தரான் புரிந்தரான், கண்டே பொன்மேனி கண்டே திகழும் மறு கண்ணீரமும், திரு கண்டே பொன்மேனி கண்டே திகழும் மறு கண்ணீரமும், கண்டே திருக்கிளரும் பொன்னை பொன்னாழி கண்டே துளி சங்கம், கண்டே திருக்கிளரும் பொன்னை பொன்னாழி கண்டே துளி சங்கம், கை கண்டே நாடி வண்ணன் பாலின்று பாலின்று, கை கண்டே நாடி வண்ணன் பாலின்று பாலின்று, உலகமெல்லாம் மலர்ந்தவனே உலகளந்த பெருமாளே, திருவொன்று நின்றவனே திருவெற்றவனாய் வருபவனே, உலகமெல்லாம் மலர்ந்தவனே உலகளந்த பெருமாளே, திருவொன்று நின்றவனே திருவெற்றவனாய் வருபவனே. राधिका मनोहर